ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு மிக்சியில் 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா ப்யூரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ குக்கரில் நான் வந்து செய்கிறேன். நீங்கள் வேணும்னா பேன்லேயும் செஞ்சுக்கலாம். குக்கர் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பிரியாணி இலை, கறிவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்து அரைச்ச அந்த மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அது இல்லாதவங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கும்போது இது வந்து நல்லா டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். இப்போ நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போவே வந்து நமக்கு நல்லா கிரேவி பதம் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை அலசி எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனில் வந்து எல்லா மசாலாவுமே வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வந்து சிக்கன் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் தேங்காயை வந்து அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரேவி பதம் போகிறோன்னா தேங்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் குக்கரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் இல்லைனா 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி விடும் அப்படிங்கிறனால அதுவே நமக்கு நிறையாவே கிடைக்கும். அவ்வளோதான், 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் ஆகட்டும், பிகினர்ஸ்லாம் வந்து இல்லை நைட்டுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, புரோட்டாவுக்குலாம் வந்து நம்ம திடீர்னு செய்யணுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.